தனுசு ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வாரத்துல ஒரு சில நம்பிக்கைக்கு உரிய நபர் அந்த நபர்கள் மூலியமாக உங்களுக்கு பலதரப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கையானவர், கரண்ட்ல நல்லபடியா பழகக்கூடியவர், கரண்ட் சுச்சுவேஷன்ல நமக்கு அதை செய்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை நீங்கள் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கைக்கு உரிய நபர், அவர் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அந்த நபர்கள் வழியாக உங்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையும். இதில் நல்ல வாய்ப்புகள்னா என்ன நல்ல வாய்ப்புகள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கான சில உதவிகள், சில ஐடியாக்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அவ்வளோதான். தனுசு ராசி நபர்களுக்கு நீங்கள் தனியாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் போராடிட்டு இருக்கிறேன், என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக் இருந்துச்சுன்னா, தனுசு ராசி நபர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரியான சில சம்பவ சூழ்நிலைகள் நடக்கும். யாராச்சும் ஒருவர் கை கொடுப்பார். கரண்ட் சுச்சுவேஷனுக்கு சில விஷயங்கள் ஒரு வறட்சியாக இருக்குது, வறுமையாக இருக்குது, கையில் ஒன்றும் இல்லை, நாளைக்கு பொழப்பு எப்படி போகணும்னு தெரியல, இப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்ப அமைப்பில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நபர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் அப்படியே வெயிலில் போகிறவனுக்கு குடை பிடிச்ச கதையாக சில விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். இதில் அவரவரில் தேவைக்கு இன்னும் ஒன்று இருக்குது. தேவைகள், பண தேவை இருக்குது, வேலை தேவை இருக்குது, சில விஷயம் ஒரு சில நபர்களுக்கு அசையா சொத்துக்களில் சில தேவைகள் இருக்குது. இந்த மாதிரி தேவைகள்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த தேவைகளில் ஏதாச்சும் சில விஷயங்கள் பூர்த்தி ஆகும். கண்டிப்பாக வாகன அமைப்பு இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சரியாகும். ஸோ அந்த பெண்டிங்காக இருக்கக்கூடிய பாதியிலே நிற்கக்கூடிய பெண்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த வார அமைப்பில் கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாயிடும். இந்த பெண்டிங் பிரச்சனை எல்லாம் பாதியிலே நிற்கிது, 3/4 வயசில் நிற்கிது, காவாசியில் நிற்கிது, இப்படிங்கிற மாதிரியே புலம்பல்கள் இருந்துச்சுன்னா அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நெருங்கிடும். ஒரு இடத்துல கையெழுத்தாகலைன்னா கூட கையெழுத்தாகி அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கங்க. மேலிட சப்போர்ட், தனுசு ராசி நபர்களுக்கு மேலிடத்துலேருந்து சில சப்போர்ட்டுகள் கிடைக்கும், சில ரெக்கமெண்டேஷன்லாம் பாஸ் ஆகும். அதற்கு அடுத்த நிலைமையாக குறிப்பிட்ட பலனாக தனுசு ராசி நபர்களுக்கு இந்த வாரத்தில் பேச்சினால், நீங்கள் பேசக்கூடிய பேச்சுவார்த்தையின் மூலியமாக சில காரியங்கள் சாதிப்பீர்கள். பேச்சால் சில விஷயங்கள் சாதிப்பது அப்படிங்கிறது நடக்கும். அடுத்ததாக கடன் ப்ராப்ளம், ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் இடங்கிறதுலாம் நல்லா வலுவாக இருக்குது, செவ்வாயெல்லாம் வந்துருக்குது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா பண டைட்டுங்கிறது இதுக்கு மேற்பட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு. பண டைட் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது. இதை பண டைட்டுங்கிறது ஒரு விஷயம் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளை காப்பாற்றிக்கலாம், உங்களை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே தனுசு ராசி நபர்கள் இந்த வாரக்கணக்கில் உள்ளே வர்றீங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம்.